வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பால பல. அப்படி ஒரு குறள் இருக்கு துறவுங்கிற அதிகாரத்து. உனக்கு உண்மையான சந்தோஷம் வேணும்னா எல்லாத்தையும் விடு அப்படிங்கிறார். வேண்டின், வேண்டினா உண்மையான இன்பம் உண்டாக வேண்டின் துறக்க எல்லாத்தையும் விடு. துறந்த பின் எல்லாத்தையும் விட்டுட்டியானா ஈண்டு இயற்பால பல, நீ அடையக்கூடிய இன்பத்துக்கு எல்லையே இல்லைனர். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். பேரா இயற்கைங்கிறார் ஆனந்தத்தை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெயர்க்க முடியாத இயற்கை பேரின்பம். ஆனால் நம்மளையே லிமிட் பண்ணி குறுக்கி நேத்ரானந்தா, ஸ்ரோத்ரானந்தா, கிராணானந்தா, ரசனானந்தா, தெரியுதா என்ன சொல்கிறேன்னு நினைக்காங்க. நேத்ரானந்தானா கண்ணால் பார்த்து ஆனந்தப்படுறது. எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருந்தாருன்னா நேத்ரானந்தா தான். எப்போ பார்த்தாலும் பாட்டே கேட்டுட்டு இருந்தாருன்னா ஸ்ரோத்ரானந்தா. அடிக்கடி சென்ட் போட்டுட்டே இருந்தார்னா கிராணானந்தா. அடிக்கடி ஏதாவது முறுக்கு கிறுக்க தின்னுட்டே இருந்தால் ரசனானந்தா. வள்ளுவர் சொல்கிறத பாருங்க, ஆறா இயற்கை அவாங்கிற. இந்த ஆசை இருக்கே அடங்கவே அடங்காது. எதை பார்த்தாலும் 95 வயசுலையும் வேணுங்கிறது. ஏதோ முருகலாக 3 தோசை கொண்டாங்கிறான். எண்ணெய் விடாமன்னா, எண்ணெய் விடாமன்னா நெய் நிறைய விட்டுன்னு அர்த்தம். Contentment is natural wealth. Luxury is artificial poverty. ஆறா இயற்கை அவான்னர். அதாவது இந்த ஆசையை அடக்கவே முடியல, அது நீப்பின்னர். அது அவ்வளவு சுலபமாக இல்லை இந்த ஆசையை போக்குறது. அது அனந்த கோடி புண்ணியம் வேணும்ப்பா, ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணணும், இந்த ஆசை போகணுங்கிற ஆசை வேணும். அப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஆறா இயற்கை அவா நீப்பின், நீப்பின்னா அந்த ஆசையை நீக்குவாயே ஆனால் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அந்த ஆசை போயிடுத்துன்னா ஆசை நீங்கிய நிலையே ஆனந்தம். ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.